அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக சீக்கிரம் கிச்சனை விட்டு வெளியில் வந்தாலும் நல்லா சுட சுட அள்ளி இப்படி நெய்யை ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் தான். 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அதுவும் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், எண்ணெயை ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் போட்டு நல்லா வணக்கி விட்டு சின்ன வெங்காயம் உப்பையும் போட்டு அதையும் ஒரு பரட்டிட்டு தக்காளி போட்டு சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு பரட்டி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தக்காளி கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் அளவான தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா அரிசியும் பருப்பும் போட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு விசிலை விட்டிங்கன்னா சும்மா பொலன்னு இருக்குங்க. வீட்டு அரிசி தானுங்க, பொன்னி பாயில்டுங்க. இது கோயம்புத்தூர் சைடு உள்ள கிச்சடி, நொய் கிச்சடிம்பாங்க. மேலே கொஞ்சம் மறுபடியும் கொத்தமல்லி தூவி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஊறுகாய் இப்படி பொட்டேட்டோ பப்படை வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். மட்டன்